நம்ம சீர்காழி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆத்திச்சூடி 6வது சினம், அதாவது கோபத்தை கட்டுப்படுத்த பழக வேண்டும். அப்படியே நாம நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அதை கட்டுப்படுத்த தெரிய வேண்டும். கோபத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நாம் அன்போடு பழக முடியும். கோபத்தை கட்டுப்படுத்த தெரியலன்னா அதனுடைய விளைவுகளை நாம் அதீதமாக சந்திக்க நேரிடும். அதாவது அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது அதீத பாதிப்போட சில நேரங்கள்ல நமக்கு அமைஞ்சிடும். இது ஒரு சிறிய கதை மூலமா உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். ஒரு தந்தை ஒரு புதியதாக ஒரு காரை வாங்கிட்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஒரு விலை உயர்ந்த ஒரு காரை வாங்கியிருக்கிறாரு. அதை கொண்டு வந்து தன்னுடைய வாசல்ல நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு ஒரு 5 வயது குழந்தை. தன்னுடைய இந்த ஒரே குழந்தை நேரா ஓடி போய் தன்னுடைய புது கார்ல ஒரு சின்ன செங்கல்ல வச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமான கோவம். ஒரே குழந்தையாக இருந்தாலும் தன்னுடைய கனவு காரு, இது ரொம்ப நாளா அதை வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு காரு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரு, அதை வாங்கி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அதுல ஒரு செங்கல்ல எடுத்து போய் வாங்கின அன்னைக்கே எழுதிட்டு இருக்கு அவருடைய குழந்தை. பயங்கர கோபம் அடைஞ்சிட்டார். கோபம் அடைஞ்சு நேரா போறார். நேரா போய் அதே கல்லை எடுத்து தன்னுடைய குழந்தையினுடைய விரல்ல வேகமா அடிச்சிட்டார். வேகமா அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அப்பா அப்பா அப்பான்னு அந்த குழந்தை கதறுது. தன்னுடைய கோபத்தை அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. இன்னும் வேகமா அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அந்த விரலே காயமாயிடுது. விரல் கடுமையான காயமான உடனே அவங்க அம்மா அங்க இருந்து ஓடி வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. உடனே பார்த்தா குழந்தையுடைய விரல்ல இருந்து ரத்தம் வருது. அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு இம்மிடியேட்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் பாக்குறாரு, என்ன இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. உடனே இவருக்கு தந்தைக்கு கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருச்சு. கோபம் குறைஞ்ச உடனே குழந்தையினுடைய அழுகையை பார்த்து இவருக்கு மனசு கேட்கல. குற்ற உணர்ச்சி இவருக்கு ரொம்ப மனசு தடுமாறுது, குழந்தைய அடிச்சிட்டோமோ அப்படின்ட்டு. அதோட இவர் ரொம்ப அப்படி என்னதான் பண்ணிருப்பா தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறதுல இவருக்கு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. என்னதான் அப்படி நம்ம கார்ல கிறுக்கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா தன்னுடைய காரை பாக்குறாரு. தன்னுடைய காரை பார்க்கும்போது அந்த குழந்தை தன்னுடைய கிறுக்கலான எழுத்துக்களால எழுதியிருக்கு, ஐ லவ் மை டேடின்னு. ஐ லவ் மை டேடிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே இவருக்கு கண்கள் எல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு நிமிடம் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாம நம்ம குழந்தையினுடைய விரல்களை நாம சிதைச்சிட்டோமே. எப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு குழந்தை, என் குழந்தையுடைய விரல்களை நானே காயப்படுத்திட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேன். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா இது போன்ற விளைவுகளை தான் நாமும் சந்திக்கும். அந்த ஒரு நிமிடம் அந்த தந்தை கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் அந்த குழந்தையோட விரல் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்குமோ அதுபோல எவ்வளவோ நல்ல நிகழ்வுகள் அந்த ஒரு நிமிட கோபத்தால கெட்டு போகக்கூடிய சூழல் இருக்கு. எவ்வளவோ தீய நிகழ்வுகள் நம் கோபத்தை கட்டுப்படுத்தியதால் நல்ல நிகழ்வுகளாக மாறக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில அம்மை பாட்டி மிகவும் அழகாக சொன்ன அந்த 6வது சினம் என்ற வார்த்தை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு அதை நாம அவசியம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைய காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் பிடிவாதம், கோபம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவர்கள் தொலைக்காட்சியை பார்க்கறது மூலமாகவும் மொபைல் போன்ஸை பயன்படுத்துறது மூலமாகவும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. ரொம்ப பிடிவாதம், கோபம் அப்படிங்கிறது பல்வேறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பின்னால கெடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த நாம் பழக்க வேண்டும். நன்றி.